திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கபடி எப்படி விளையாடுவது மற்றும் அதன் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். இப்போ கபடி எப்படி விளையாடுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கபடி என்பது சடுகுடு அல்லது பளிஞ்சடுகுடு என்று அழைக்கப்படும் விளையாட்டு. தமிழ் குடிமக்களால் பலகாலமாக விளையாடப்படும் தமிழர் விளையாட்டுக்குள் ஒன்று இது. ஜல்லிக்கட்டிற்கு ஏறுதழுவுதல் தயாராகும் முன் தமிழர்கள் செய்யும் பயிற்சியே கபடி என்ற பெயரால் பலகாலமாக விளையாடப்பட்டு வருகிறது. கபடி என்ற பெயரும் தமிழ் பெயராக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது கை ப்ளஸ் பிடி கபடி. இது தெற்காசிய நாடுகளில் பரவலாக விளையாடப்படுகிறது. இவ்விளையாட்டு பற்றி எப்படி விளையாடுவது என்பதை பற்றி பார்க்கலாம். கபடி 2 அணிகளால் விளையாடப்படுகிறது. அவை இரண்டும் தலா 12 வீரர்களை கொண்டவை. இருப்பினும் ஒரு அணிக்கு 7 வீரர்கள் மட்டுமே எந்த நேரத்திலும் மைதானத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். கபடி விளையாடும் மேற்பரப்பு 13 மீட்டர் பை 10 மீட்டர் அளவை கொண்டுள்ளது மற்றும் ஒரு வெள்ளை கோட்டால் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாதியையும் ஒரு அணி ஆக்கிரமித்துள்ளது. இது ஒரு பிரத்யேக களிமண் மைதானம் முதல் விளையாடும் மேற்பரப்பு சுண்ணாம்புடன் கூடிய உதிரி மைதானம் வரை பரவலான பரப்புகளில் விளையாடப்படலாம். பல பிரபலமான விளையாட்டுகள் மற்றும் விளையாட்டுகளைப் போலல்லாமல் கபடி என்பது சிறப்பு உபகரணங்கள், உடைகள் மற்றும் அணிகலன்கள் எதுவும் தேவைப்படாத ஒரு விளையாட்டாகும். இது அனைவருக்கும் திறந்திருக்கும் ஒரு விளையாட்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த விளையாட்டின் மதிப்பெண்கள் பற்றி பார்க்கலாம். கபடி ஸ்கோர் செய்வது ஒப்பீட்டளவில் எளிமையானது. அணிகள் ஒவ்வொரு எதிர்க்கும் ஒரு புள்ளியை பெறுகின்றன. அவ்விளையாட்டிலிருந்து வெளியேறுகின்றன. எதிரொலியை வெளியேற்றுவது வெவ்வேறு வழிகளில் செய்யப்படுகிறது. தாக்குதல் நடத்தும் போது எதிரணி உறுப்பினர்களை தொட்டு அவர்களை வெளியேறுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. தற்காத்து கொள்ளும் போது ரைடர் தனது சொந்த பகுதிக்கு திரும்புவதை தடுப்பதன் மூலம் இது செய்யப்படுகிறது. கபடியிலும் போனஸ் புள்ளிகள் கிடைக்கும். எதிரணியில் பாதியில் போனஸ் கோட்டை தொடுவதன் மூலம் ரைடர் கூடுதல் புள்ளியை பெற முடியும். ஒரு அணி அவர்களது எதிரிகள் அனைவரும் வெளியேறிவிட்டதாக அறிவிக்கப்படும் போது 3 போனஸ் புள்ளிகள் கிடைக்கும். மேலும் எதிரணி குழு உறுப்பினரின் உடலின் ஏதேனும் ஒரு பகுதி எல்லைக்கு வெளியே சென்றால் ஒரு புள்ளியும் கிடைக்கும். கபடி விளையாடுவதின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம். திறன். கபடி ஆடும்போது முழு உடலும் வேலை செய்கிறது. இதனால் தசைகள் வலிமையாகின்றன, உடல் நரம்புகள் பலம் பெறுகின்றன, ஆரோக்கியமான மற்றும் பருமன் குறைய உதவுகிறது. குழு ஒற்றுமை. கபடி ஒரு குழு விளையாட்டு என்பதால் மற்றவர்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான திறனை வளர்க்கிறது. சக்தி அளவுகோல். இது முழு உடலை ஏற்கும் விளையாட்டு என்பதால் ஆற்றல் அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. விளையாடும் போது அதிகமாக பயிற்சி கிடைப்பதால் மூட்டுகளும் தசைகளும் வலிமை பெறுகின்றன. மூச்சு கட்டுப்பாடு. கபடியில் மூச்சை சரியாக கட்டுப்படுத்த வேண்டும். இது நம் சுவாச குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. உடனடி முடிவு கவனிப்பு, தன்னம்பிக்கை போன்றவை அதிகரிக்கிறது. கபடி விளையாட்டு உடல் மற்றும் மன நலனை மேம்படுத்துவதோடு ஆற்றல், தன்னம்பிக்கை, குழு ஒருமைப்பாடு, சுறுசுறுப்பான சிந்தனை ஆகியவற்றையும் வளர்க்கிறது. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. கபடி விளையாண்டு நிறைய சாம்பியன்ஸ் ஆகணும், நிறைய கப் வாங்கி சாம்பியன்ஸ் ஆக எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.